திருச்சிற்றம்பலம். தென்னாடுடை சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திரு மூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறைகள் இயற்றிய ஆசிரியர்களுடைய துதியையும், திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக அடியேன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர். திருஞான சம்பந்தர், நாவரசர் சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கரூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பியே, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மறுபுருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் பொலிர்கீரர் கல்லாடனார், பொன் கபிலர் பரணர் மெய்யுனர் இளம் பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி, சேக்கிழானோ சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி தனலட்சுமி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம்.
அருட்பெரு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் ஒரு சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்டிரண்டனவும் புவனம் உய்ய இருட்கடவு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அருமை அருமை. இனி திருக்கதம் திறத்தல் பாடுவதற்காக நாவல்பட்டி, நாமக்கல் மாவட்டம் நாவல்பட்டி காட்டூர் கிராமத்தை சேர்ந்த சிவத்திருமதி தேவி அம்மையார் அவர்கள். கொஞ்சம் உள்ள வாங்க. திருக்கதவும் திறத்தல். வாங்க வாங்க. இப்ப கேக்குது, வாங்க. பெருமா பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால் அருமானுற்றை பின்னை நீர் அம்மா அலங்கி அரற்றாதே திருமாமணிச்சே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் சுரண்டை பகுதியைச் சேர்ந்த சிவத்திருமதி விஜயா அம்மையார் அவர்கள். வாங்க. சுவாயனமையா அனைத்து அடியார் மறுபடியும் திருப்படி வணங்குகிறேன். திருப்பலி எழுச்சி. திரோதனா சக்தி போற்றி என்பால் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழிநகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் செத்திதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயேன் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அடுத்து பெரும்புலர் காலை மூழ்கி பாடலை பாடுவதற்காக காமாட்சி அம்மா, வாங்க. திருச்சிற்றம்பலம். பெரும் புனர் காலை மொழி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிட வல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம்
சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருமூலநாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலில் ஒரு நாளைக்கு ஒரு பாடல்ங்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களையும் மீண்டும் ஒருமுறை மனம் வழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக நம்ம எல்லாம் இந்த களத்திலே சிந்திக்க வைத்திருக்கக்கூடிய சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற அமைப்பிற்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, நம்ம எல்லாம் ஒன்றுபடுத்தி இங்கு ஐக்கியமாக்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கவன ஈர்ப்பு ஒரு மையமாக இதை மாற்றி இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல திருவருளுக்கும், பிறந்த மொழி பயின்று நம்மை ஈண்டு புறந்தள்ளி தாய் முதற்கொண்டு குருவாக வந்து, பிறகு காரிய குருவாக இந்த உலக குருவாக வந்து, பிறகு காரண குருவாக வந்து, பிறகு சிவகுருவாக வந்து, நம்முடைய குருவ நடுவிலே எம்பெருமானுடைய திருவடியை சுட்டி காண்பித்த அந்த குருவர்களுக்கும், நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து, நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. குருவர்களுக்கும் திருவருளுக்கும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உயிர் திருவருளை நம்பி இருக்கிறது. இந்த உடல் குருவருளை நம்பி இருக்கிறது, மனத்தை நம்பி இருக்கிறது. இந்த உடம்புக்கும் மனசுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. இந்த உயிருக்கும் இந்த ஆன்மாவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. திருவருள் என்று சொன்னாலே அது ஆத்ம பிரகாசம், ஆன்மாவுடைய அருள் தான். இறைவன் எப்படி பரிபூர்ணனாக இருக்கின்றானோ அதுபோல ஆன்மாவும் பிரகாசமாகத்தான் இருக்கிறது. அது வடிவு எடுத்தவுடன், தன் உயிரெடுத்தவுடன் உயிர் இயல்புக்கு மாறிவிடுகிறது. அப்படி மாறும் பொழுது ஆணவம் கண்மம் மாயை என்கிற மூன்றும் சூழ்ந்து நம்மை சொந்த முகவரியில் செயல்பட விடாமல் செய்து விடுகிறது. அவ்வளவுதான். பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய இந்த முப்பொருள் உண்மையை ஒரு சிவனடியார் உணர்ந்து கொள்ள வேண்டும். நடத்துவது இறைவன்தான். அவன் ஒருவனே ஏக இறைவன். அவனே எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கின்றான். அந்த எல்லா உயிர்களையும் பசு என்று அழைக்கின்றோம். அந்த உயிர்களை சூழ்ந்துள்ள மூன்று நிலைமைகள், அதாவது உடம்பு என்கிற ஆணவமும், மனம் என்கிற கண்மமும், உயிர் என்கிற மாயையும். இந்த உயிரை மூன்றும் சூழ்ந்திருக்கு. ஆணவம் என்கிற உடம்பும், மனம் என்கிற அந்த கண்மமும், மாயை என்கிற அந்த மயக்கமும் உயிரை சூழ்ந்திருக்கின்றன. இந்த உயிர்களை பிணைந்திருக்கிறது இந்த மூன்று விஷயம்தான். இந்த மூணும் எம்பெருமானால் கூட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. வினையை கழிப்பதற்காக நமக்கு அனுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில இந்த மூன்று மயக்கங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு புத்தகம் தான், ஒரு ஞான பொக்கிஷம் தான் திருமந்திரம். திருமந்திரத்தை தொட்டுட்டீங்கன்னா கைலாய பரம்பரை தான் நீங்க. அம்மையப்பர் நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் செய்து, பிறகு நந்தியம்பெருமான் திருமூல நாயனாருக்கு உபதேசம் செய்து, முறையாக நமக்கெல்லாம் அளித்திருக்கிற இந்த 3000 பாடல்கள் கைலாய பரம்பரையில் நம்மை ஆக்கிவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதற்கு குருவருளும் திருவருளும் மிக பரிபூர்ணமாக ஒருவருக்கு வேண்டும். திருமந்திரத்தை கையில் எடுத்தாலே குருவருள் இல்லாம செய்ய முடியாது. இலக்கியத்திற்காகவும் இலக்கணத்திற்காகவும் சொற்பொழிவுக்காகவும்
பேச்சு நயத்திற்காகவும் பாடல்களை பாடலாம், பாராயணம் செய்யலாம். ஆனால் குரு இல்லாத வித்தை பாழ். குருவுடைய அனுமதியோடு தான் இந்த பாடல்கள் எல்லாம் நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அவரே உள்ளென்று உணர்த்துவார். அந்த வகையில நம்முடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி இந்த நிகழ்ச்சியுடைய பாடலுக்கு போலாம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 15வது தலைப்பில் இருக்கக்கூடிய ஆயுள் பரீட்சை என்கிற தலைப்பின் கீழே கிட்டத்தட்ட 19 பாடல்களை சிந்தித்து 20வது பாடலை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். அந்த 20வது பாடலை தற்போது பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பிறப்பது சூழ்ந்த பெருந்தகை நந்தி, குறிப்பது கூடிய கோல குரம்பை, பிறப்பது சூழ்ந்த பெருந்தகை நந்தி, குறிப்பது கூடிய கோல குரம்பை, பழப்பதியாவது பற்றரும் பாசம், அழப்படி செய்வார்க்கு அகலும் மதியே, பிறப்பது சூழ்ந்த பெருந்தகை நந்தி, குறிப்பது கூடிய கோல குரம்பை, பழப்பதியாவது பற்றரும் பாசம், அழப்படி செய்வார்க்கு அகலும் மதியே. இனி பாடல பதமா பிரிச்சு பார்த்துடலாம். பிறப்பது சூழ்ந்த பெருந்தகை நந்தி, பிறப்பது சூழ்ந்த பெருந்தகை நந்தி, குறிப்பது கூடிய கோல குரம்பை, பழப்பதியாவது பற்றரும் பாசம், அழப்படி செய்வார்க்கு அகலும் மதியே. அகலும் மதியே. இனி பாடலுக்கு உண்டான பொழிப்புரைக்கு போலாம். பாடலுக்கு உண்டான விளக்கம் தர்மபுர ஆதீனம். உயிர்கள் பிறத்தல் வேண்டும் என்று கருதியே இறைவனது குறிப்பின்படி அவற்றுக்கு கிடைத்த அழகிய உடம்பு பிஞ்சு, காய், செங்காய் என்று ஆகி முடிவில் பழமாய் பழுத்து விழுந்துவிடும். அதற்குள் பாசங்கள் ஆழ்ந்து போகும்படி அதற்குரிய முறைகளில் பழகினால் பாசம் விலகி ஞானம் மிகும். திருப்பி ஒரு முறை இந்த பொழிப்புரையை படிக்கிறேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். உயிர்கள் பிறத்தல் வேண்டும் என்று கருதியே இறைவனது குறிப்பின்படி அவற்றுக்கு கிடைத்த அழகிய உடம்பு பிஞ்சு, காய், செங்காய் என்று ஆகி முடிவில் பழமாய் பழுத்து விழுந்துவிடும். அதற்குள் பாசங்கள் ஆழ்ந்து போகும்படி அதற்குரிய முறைகளில் பழகினால் பாசம் விலகி ஞானம் மிகும். இப்ப நம்ம பொழிப்புரையை பார்த்துட்டோம். விளக்கம் தர்மபுர ஆதீனம் கொடுத்தது. நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இனி யதார்த்தமா நம்ம சைவநெறி பாடசாலையில, சிகாரம் சைவநெறி பாடசாலையில வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு
எளிமையா புரியுற மாதிரி பார்த்துருவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பிறப்பது சூழ்ந்த பெருந்தகை நந்தி, குறிப்பது கூடிய கோலக் குரம்பை, பழப்பதியாவது பற்றரும் பாசம், அழப்படி செய்வார்க்கு அகலும் மதியே. பிறப்பது சூழ்ந்த பெருந்தகை நந்தி, பிறப்பு அது சூழ்ந்த பெருந்தகை நந்தி, இந்த உயிர்களை நந்தினாங்க இறைவன். இறைவன் குறிப்பின்படி இந்த உடம்பினுடைய அளவும் இந்த உடம்பினுடைய அங்க லட்சணங்களும் இந்த மனத்தினுடைய கர்ம வினையினுடைய நுட்பமும், அடுத்து இந்த உயிர் எவ்வளவு நாள் மயங்கி இருக்க வேண்டும் என்கிற மாயையும் கூட்டியே இந்த பூமிக்கு வருகிறது. ஆணவம் என்கிற களிமண்ணில் கர்மா என்கிற வினையை கூட்டி புதிராக இருக்கக்கூடிய மயக்கம் என்னும் மாயையை சேர்த்து இந்த உயிரை கூட்டி பிராணபானனாக பிராணனை பருகச் செய்து பிறக்க செய்கிறார் இறைவன். அப்படி பிறந்த உயிர்கள் பிறந்து மொழி பயின்று பிஞ்சாகவும், பிறகு காயாகவும், பிறகு செங்காயாகவும், பிறகு முடி வழுத்து விழுந்து விடுவதும் இயல்பு அப்படின்னு சொல்றார். அப்படி அதற்குள் பாசங்கள் ஆழ்ந்து போகும்படி, பாசம்னா அதுக்குள்ள ஆணவத்தையும் கண்மத்தையும் மாயையாகிய மயக்கத்தையும், பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா மறைவுன்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு இடையில இந்த முளைத்தெழுந்த ஆணவம் கண்மம் மாயை என்கிற ஒரு கூட்டி வச்சிருக்காருல்ல சாமி, அதை கடந்துடணும். அந்த பாசத்தை, அந்த பாசம் விலகினா ஞானம் மிகும். அந்த பாசம் விலகுவதற்கு குருநாதருடைய பார்வை வேண்டும். யாருடைய பார்வைப்பட்டவுடன் இம்மூன்றும் விலகும் அப்படின்னா சாமியோட பார்வை, அதான் குருநாதருடைய பார்வை. மானுட சட்டை தாங்கி வந்த யாரா இருந்தாலும் சரி, ஆணவத்தை பணிவாலும் கண்மத்தை ஒப்பு கொடுத்தல், அதாவது சரணடைதல் மூலமாக வினையை கழித்தலும், பக்தியினாலே மாயையை கடப்பதும் உத்தமம். இந்த மூன்று நிலைமையும் குருநாதர் அருள் இல்லாமல் நிகழாது. குருநாதருடைய அருள் இல்லாமல் இது நிகழாது. அவ்வளவுதான். சிவபெருமானே, சிவசிவா. இந்த ஆணவம்
பணிவால் அடங்குகிறது. கண்மம் வினை சரணடைவதால் நிகழ்கிறது. இருவினை ஒப்பு. நல்வினையும் பிறப்பு தரும், தீவினையும் பிறப்பு தரும். தர்மம் செய்தாலும் பிறப்பு உண்டு, அதர்மம் செய்தாலும் பிறப்பு உண்டு. எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. குறிப்பு, அவ்வளவுதான். அப்ப இந்த மூன்றும் விலகினால் ஞானம் மிகும்னு பொழிப்புரையில சொல்லப்பட்டிருக்கு. அது மூணும் விலகணும், போகணும்னா என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி வல்வினை நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள். மன்னிக்கணும். முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரணங்கள் மண்ணு காவிரி சுழ்திருவலம் சுழி வானனை வாயார பன்னி ஆதரித்து ஏத்தியும் வழிபடும் அதனாலே. இது இந்த பாவமும் புண்ணியமும் முதலீடுகள், டெபாசிட் உயிருக்கு. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து. அப்ப புண்ணியத்தின் மிகுதியினாலே குருநாதர் நமக்கு வந்து சேர்ந்துடுறார். பாவத்தின் மிகுதியினாலே மறைக்கப்பட்டு விடுகிறோம். அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில் குருநாதர் வந்துட்டாங்கன்னு சொன்னா வாழ்க்கை வெளிச்சம்தான். வாழ்க்கை வெளிச்சம்தான். அறியாமையை நீக்குவதற்கு சாமி மானுட சட்டை தாங்கி வந்துட்டார், அவ்வளவுதான். வயசுல சின்னவரா இருந்தானே பெரியவரா இருந்தானே, வெளிச்சம் வெளிச்சம் தான், இருட்டு இருட்டு தான். ஒண்ணு அது இருக்கணும், இல்ல இது இருக்கணும், அவ்வளவுதான். ஒண்ணு அறியாம இருக்கணும், இல்ல அறிவு இருக்கணும். ஒண்ணு அறியாம இருக்கணும், இல்லைன்னா அறிவு இருக்கணும். வெளிச்சம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா வந்ததுதான். மங்களம் மங்களம் தான், சாமி சாமி தான். அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு முறை ஸ்பார்க் அடிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான். அடியாட்டினா அடியாரா நீர் எல்லீரோ, அவ்வளவுதான். ஸ்பார்க் அடிச்சிருச்சு, ஒரு முறை சாமியோட பார்வை பட்டுடுச்சு, அவ்வளவுதான். ரெண்டாவது, அங்க அறியாமைக்கு இடம் கிடையாது, தரித்திரத்துக்கு இடம் கிடையாது, இருளுக்கு அங்க இடம் கிடையாது, சூன்யத்துக்கு அங்க இடம் கிடையாது, குறிப்பா மயக்கத்துக்கு இடம் கிடையாது, குறிப்பா கண்மத்துக்கு இடம் கிடையாது, குறிப்பா ஆணவத்துக்கு இடம் கிடையாது. அப்ப இது மூணும் போகணும்னா குருநாதர் பணிவையும் ஒப்பு கொடுத்தல் என்கிற இருவினை ஒப்பும் பக்தியும் மூணும் கலந்து செஞ்சிடுவார், கொடுத்துருவார். ஒரு நல்ல குருநாதர், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவர், இறைவனை இயல்பாக சுட்டி காண்பித்து விட்டு சென்று விடுவார், அவ்வளவுதான். இன்ன தன்மையன், இன்ன வண்ணத்தன், இன்ன குணத்தன் உணர்த்தி கொடுத்துட்டு போயிடுவார், அவ்வளவுதான். ஆனா யாராலும் உணர்த்தான் முடியும். நீ அதுவாகவே இருக்கிறாய் என்பதை உணர்த்தி கொடுத்துட்டு போயிடுவார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கண்ணாடி மாதிரி இருப்பார், கண்ணாடி மாதிரி இருப்பார், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம். உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமா இருப்பார் குருநாதர். நீங்க சிரிச்சீங்கன்னா அவர் சிரிப்பார், நீங்க எழுத அவர் எழுதுவார். ஆனா உங்களை கொண்டு போய் கரை சேர்த்துறது அவருடைய வேலை. உங்களுக்கு உங்களையே அறிமுகப்படுத்துவார். உங்களுக்கு உங்களையே அறிமுகப்படுத்தினா தான் அவர் நல்ல குருநாதர். உங்களுக்கு உங்களையே தெரிய வச்சாதான் அவர் நல்ல குருநாதர். உங்களை மறைச்சாருன்னா, உங்களை மட்டம் தட்டினார்னா அவர் குருநாதர் கிடையாது.
அப்போ யாரு உத்தமமான குருன்னா உங்களுக்கு உங்களையே அறிமுகப்படுத்துறாருல அவர்தான். அவர்தான் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவர், வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன். அவ்வளவுதான். ஒரு ஸ்பார்க், அவ்வளவுதான். ஒரு ஸ்பார்க், அவ்வளவுதான். அவரை பார்த்த உடனே ஆணவம் அடங்கிடும். அவரை பார்த்த மாத்திரல கண்மம் ஒடுங்கிடும். அவரை பார்த்த மாத்திரல மயக்கம் தீர்ந்துடும். அப்படி தீர்ந்துச்சுன்னா நீங்க அவரை அதாவது புண்ணியத்தினால மீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவர் கொடுக்கிற இனிஷியலைசேஷன் என்று சொல்லக்கூடிய உபதேசம் அவர் தொட்டுட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. ஒண்ணு அவர் சாப்பிட்டதை மிச்சம் வச்சீங்கன்னா சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. அவர் குடிச்ச தண்ணி, இல்ல அவருடைய ஸ்பரிசம், இல்ல அவருடைய பார்வை, நோக்கு, நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, அந்த நோக்கரிய நோக்கு எங்க பார்க்கணும்? புருவ நடுவுல. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே உணர்ந்தவர் அவர். போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியன். போக்கும் வரவுனா மூச்சு போய் ஒடுங்கிடும். சுவாசம் கீழையும் போகாது, மேலையும் போகாது. அப்படி யார் ஒருவர் புருவ நடுவில் நிறுத்தினார்களோ, போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே, அவன் தான் புண்ணியன். சுவாசம் நாசி வழி போகக்கூடாது. சுவாசம் நாசி வழியா போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா பாவம். என்ன சாமி சொல்றீங்க? ஆமா. உன் மனத்தின் நீளம் எவ்வளவோ அவ்வளவுதான் சுவாசத்தின் நீளம். அதான் ஆயுள் பரீட்சை. இப்ப எல்லாம் பார்த்துட்டோம். 80 வயசு வரைக்கும் வாழணும்னா எத்தனை வரைக்கும் மூச்சு, எவ்வளவு வரைக்கும் மூச்சு மூக்கு வழியா வெளியே போகுன்றது சொன்னார். 60 வயசு வரைக்கும் நீங்க இருக்க போறீங்கன்னு சொன்னா உங்களுடைய மூச்சு எவ்வளவு தூரம் இருக்குன்றது சொன்னார். உங்க கையில குருநாதர் வந்து மாட்டாருன்னா நீங்க விதியை வென்றுடலாம். விதியை மதியால வென்றுடலாம். ஏன்னா திருவடியை காண்பிக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு மட்டும்தான் உண்டு. அப்ப வாழும் போதே திருவடி பேரு பெறுவது எப்படி? அந்த பேரை உங்களுக்கு கொடுத்துருவார். அறம், பொருள், இன்பம், சத்து, சித்து, ஆனந்தம். அவ்வளவுதான். அறம் என்பது நீ ஒரு உயிர், நான் ஒரு உயிர் என்பதை உணர்ந்து கொள்வது. எனக்கு பசிக்கிற மாதிரி தான் உனக்கு பசிக்கும் அப்படின்னு உணர்ந்துக்கிறது. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நீ ஒரு உயிர், நான் ஒரு சக உயிர். அப்புறம் ஆண் பெண் அழிலாம் அப்புறம் கடந்துட வேண்டியதான். இதுதான் ரகசியம், வேற ஒண்ணுமே இல்லை. அதுதான் அறம். அறம்னா என்ன? எவ்வுயிரையும் தம்முயிர் போல் கருதுவதே அறம். வாய்ப்பு இருக்கா? இல்லையே. முறைக்கு எறும்பை சாவடிக்கிறேன் நானு. முறைக்கு வெயில் எதுமே வைக்கிறேன். தெரிஞ்சுதான் போகுது, என்ன பண்றது? சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம். மெரிச்சு வண்டியை ஓட்டும் போது ஒரு பூச்சி மேல கூட ஏத்தக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், முடியலையே. மழை காலத்துல ஏதாவது ஒரு பூச்சை மெரிச்சு தொக்கலாடி விட்டுறனே, சிவபெருமானே. தெரிஞ்சே தான் தண்ணி ஊத்துறேன் பாத்ரூம்ல, அதுல உயிர் போய் சேருதே. நெஞ்சு பதைக்குது, இல்லைன்னு சொல்லலையே. நெஞ்சு பதைக்குது, இல்லைன்னு சொல்லலையே. இந்த தன்மை வரணும், இந்த தன்மை வரணும். அதான் அறம். உனக்கு ஒரு அறம், எனக்கு ஒரு அறம் இல்லை. உன்னையும் என்னையும் எது உயிரோடு வைத்திருக்கிறதோ அந்த மேலான பரம்பொருளுக்கு நமஸ்காரம், வணங்குகிறேன். அதான் சிவாய நம. அதுக்கு பேர் தான் சிவாய நம. அதுக்கு பேர் தான் நமச்சிவாயம். அதுக்கு தான் 5 எழுத்து. அதான் வணக்கம், அதான் விஷிங். குட் மார்னிங் இல்ல.
அப்ப விஷயங்கிறது என்ன? காலை வணக்கம், மாலை வணக்கம், மதிய வணக்கம் என்ன? உன்னையும் என்னையும் எது உயிரோடு வைத்திருக்கின்றதோ, நம்மில் எது பொதுவாக இருந்து நடனம் புரிந்து கொண்டிருக்கிறதோ, அந்த மேலான பரம்பொருளை நான் வணங்குகின்றேன். அதான் வணக்கம். இப்ப நீ முதல்ல வணக்கம் வைக்கிற, நான் முதல்ல வணக்கம். பணிஞ்சவங்க, பக்தியில ஊறியவங்க அதை பார்க்க மாட்டாங்க. இதான் அந்த ரகசியம். அப்ப அறம்னா என்ன? நமக்கு எப்படி நம்ம உயிர் முக்கியமோ அப்படி எதிராளிக்கும் உயிர் இருக்குன்னு நினைக்கணும். அந்த உயிரறிவு பெற்றவர்கள்ட்ட என்ன இருக்காதுன்னா ஆணவம் இருக்காது, சாதி ஆணவம் முதல்ல இருக்காது. இதுதான் அந்த ரகசியம். அதான் அறம். பொருள்னா என்ன? மூச்சு தான் பொருள். மூச்சு தான் பொருள். அறம், பொருள், இன்பம். தன்னை அறிவது அறம். தான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் மூச்சு என்பது உணர்வது பொருள். அதான் பரம்பொருள். யாருன்னா விழுந்து கிடந்தா முதல்ல என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். யாருன்னா ஒருத்தர் விழுந்து கிடந்தா முதல்ல என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு தலைகீழா மாறி போச்சு. யாருன்னா விழுந்துருந்தா கையில வாட்ச் இருக்கா, போன் இருக்குதா, இல்ல அந்த அம்மா கழுத்துல எதனா தங்க இருக்கா, யாருன்னா இருக்காங்களான்னு பார்த்து எடுக்கிறது தான் முதல் வேலை. முதல் வேலை அதான். முதல் வேலை அதான். அப்ப முதல்ல என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். நல்ல ஜென்மமா இருந்தா, ஈவு இறக்கம் உள்ள ஜென்மமா தான் என்ன பார்க்கும்? ஓடி போய் மூச்சு இருக்கான்னு பார்க்கும். அதான் பொருள். அதான் உண்மையான செல்வம். அதுதான் உண்மையான செல்வம். அதான் பொருள். அப்போ ஒருத்தர் விழுந்து கிடந்தாங்கன்னா முதல்ல என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். பார்ப்பாங்க, மூச்சு இருக்குதான்னு பார்ப்பாங்க. அப்புறம் தண்ணி தெளிப்பாங்க, எழுத்து விடுவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு உடம்பு கீழே கிடந்ததுன்னா முதல்ல என்ன இருக்குன்னு பாக்குறோம். நம்ம அது ஆனா பெண்ணான்னு பாக்குறது முதல் விஷயம் பார்ப்போம். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பாக்குறதுக்கு என்ன பார்ப்போம்னா மூச்சு தானே முதல்ல பார்ப்போம். அப்ப மூச்சு இருக்குதுன்னு சொன்னா அங்க உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப உயிரா இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா அது மூச்சா இருக்குது. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதான் அறம். தன்னை அறிவது அறம், தன் உயிரை அறிவது அறம். அதுக்கு மூச்சாக இருக்கிறது பொருள். அவ்வளவுதான். வாழ்வின் பொருள் அதான். மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. அதான் பொருள். அதான் செல்வம். அந்த செல்வத்தை வீணாக்க கூடாது. பிராணாயாமம் செய்ய வேண்டும். பிராணனை சாப்பிட வேண்டும். பிராணனை சாப்பிட வேண்டும். நேத்து நைட்டு சொன்னேன். சிவபெருமானுடைய வலது கால் தான் நம்முடைய ரைட் பிரெயின். அம்பாளுடைய இடது பிரெயின் தான் இடது கால் தான் லெப்ட் பிரெயின். அப்ப இந்த ரெண்டு கட்ட விரலும் எங்க இருக்குன்னா புருவ நடுவுல இருக்குதுன்னு நீங்க பாவிச்சுக்கணும். அதான் இணையார் திருவடி எண்தலை மேல் வைத்தலுமே. யார் ஒருத்தர் அந்த கட்ட விரல எப்படி மேல அண்ணாந்து பாக்குறாங்களோ அவங்க சுற்றங்கள் எல்லாம் ஒழிஞ்சு ஓடிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சும்மா வெறும் கதையை அளக்கக்கூடாது. சத்தியத்தை சத்தியமா சொல்லணும். ஒரு லிமிட் தான். எவ்வளவு நாளைக்கு ஏமாத்தலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்டுற மாதிரி தான் ஆயிடும். சாமி கிட்ட கேட்டு வாங்கணும் அந்த வரத்தை. அப்பா எனக்கு உண்மையை சொல்லி கொடுங்க. அவ்வளவுதான். சத்தியத்தை எனக்கு போதுங்க. சத்து சித்து ஆனந்தம். அவ்வளவுதான். அதான் அறம் பொருள் இன்பம். பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிச்சு. இப்போ அறம்னா உயிர். அவ்வளவுதான். நீ ஒரு உயிர், நான் ஒரு உயிர். அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறோம். சக உயிர் ஆயிட்டோம். நீ நானும் சக பயணி. பூமி என்ற ட்ரெயின்ல நீ நானும் சக பயணி. அவ்வளவுதான். உனக்கு பசிக்கும் எனக்கும் பசிக்கும். உனக்கு டாய்லெட் போகும்போது எனக்கு டாய்லெட் போகும். இதுல என்ன ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதான். நத்திங்.
இந்த அறிவு வந்துருச்சுன்னா எவ்வுயிரையும் தம்முயிர் போல் பாவிக்கக்கூடிய பக்குவம் வந்துருச்சுன்னா நீதான் சிவனடியார். நீதான் சிவனடி, மத்தவங்க எல்லாம் சிவனடியார் கிடையாது. தன்னை உணர்ந்தவன் தன் தலைவனை உணர்வான். தலைவனை உணர்ந்தவன் தரணி ஆழ்வான். அவ்வளவுதான். இதுதான் உண்மை. அப்போ அறம்னா என்ன, பொருள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்பம்னா என்ன? நீ ஒரு உயிர், நான் உயிர் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த உயிர் மூச்சா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அந்த மூச்சை செலவு பண்ணாம குரு நடுவில் நிறுத்துறது தான் இன்பம். ஆடாம அசையாம இமைக்காம பார்த்தா அதுக்கு இமையாமலை. கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கலிப்பன ஆகாதே. எங்க கலிப்பு வரும்? அங்கதான் வரும். சும்மா வெறுமனே ஒண்ணும் கிடையாது. கடல் எது? புருவ நடு. சித்தாந்தம் முடிகிற இடம் புருவ நடு. வேதாந்தம் முடிகிற இடம் புருவ நடு. நாத அந்தம் திருமுறைகள் முடிகிற இடம் புருவ நடு. இதான் உண்மை. அந்த இடத்தை சுட்டி காட்டுறதுக்கு பேர் தான் குரு. அவர் தான் சிவகுரு. காரிய குரு கிடையாது. காரிய குருனா உலகத்தை சொல்லி தருவேன். காரண குருனா சூழ்ச்சி செய்து தருவேன், சூழ்ச்சி சொல்லி தரக்கூடியவன். அவன் தான் அரசியல்வாதி. இந்த ரெண்டு குருவையும் கடந்து உலகியலையும் அரசியலையும் கடந்து ஆன்மீகத்துக்கு நுழையறதுக்கு தான் சிவகுரு தேவைப்படுறார். இந்த உலகம் காரிய குரு கையில இருக்குது. அதான் தொழில அடிப்படையா வச்சு. ஆட்சி காரண குரு கையில இருக்குது. அதான் நாராயணன். அந்த காரிய குருன்றது பிரம்மா கிட்ட இருக்கு. சரஸ்வதியோட கணவன். காரண குருன்றது நாராயணன், மகாலட்சுமியோட கணவன். அவனுக்கு உலகம் ரொம்ப முக்கியம். அலங்காரம், ஆட்சி ரொம்ப முக்கியம். இவங்க ரெண்டு பேரையும் கடந்தவன் தான் ருத்ரன். ரட்சிக்கக்கூடிய ஆனா துடைப்பு கடவுள்னு பேரு. அவர் தான் சிவகுரு. அவர் தான் சிவகுரு. இவரு காரியத்துக்கும் காரணத்துக்கும் கர்த்தாவாக இருக்கக்கூடியவர். அதனாலதான் காரிய காரண கர்த்தா. அப்போ பொய்யாயனை எல்லாம் போயகல வந்தவர்களின்னு சொல்லி நமக்கு மெய்ஞானத்தை காண்பிக்கக்கூடியவர் சிவகுரு மட்டுமே. மற்றவங்க எல்லாம் உலகத்துல இருந்து விட்டுருவாங்க. அவ்வளவுதான். செத்து போய் இந்த மண்ணிடை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு இருக்குல்ல, அது மாதிரி. அப்போ சிவகுரு பார்வை பட்டுச்சுன்னா, சாமியோட பார்வை பட்டுச்சுன்னா, குருநாதருடைய பார்வை பட்டுச்சுன்னா மரணம் இல்லா பெருவாழ்வு. தன்னை அறிதல் தான், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த பாட்டு என்ன சொல்ல வருதுன்னா, பிறப்பு எல்லாருக்கும் பொது, இறப்பு எல்லாருக்கும் பொது. பூ, பிஞ்சு, காய், செங்காய், அப்புறம் பழுத்து விழுவது என்பது வாழ்க்கையின் நியதி. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா வாழும் போதே நீ எதை கடந்திருக்க வேண்டும்னா, அந்த மூணுத்தையும் கடந்துட்டுன்னா அதுதான் சொர்க்கம், அதுதான் விடுதலை, அதுதான் ஞானம், அதான் ஞான அனுபூதி, இரண்டற்ற தன்மை, எல்லாமே நிகழும். அப்ப குருநாதருடைய பார்வைப்பட்டவன்னு வேறா இருக்கின்ற இறைவன், உடனாயிருக்கின்ற இறைவன் ஒன்றாகி விடுகின்றான். இறைவன் மூன்று தன்மைகளாக இருக்கின்ற பாமரனுக்கு, இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிருக்கும் சாமி எப்படி இருக்குன்னா வேறா தான் இருக்கிறான். வேறுனா அந்த வேறு இல்லை, உண்மையில வேறா தான் இருக்கிறான். மரத்துக்கு கீழே இருக்க வேறாவும் அவன் தான் இருக்கிறான். வேறாய்னா அந்நியமா இருக்கிறான். நம்மளை போல ரெண்டு கட்டானுக்கு அவன் எப்படி இருக்கிறான்னா உடனா இருக்கிறான். இருப்பான் இல்ல, உண்டு இல்லை, உண்டு இல்லை.
ஏன்னா நம்ம ரெண்டும் கட்டம் இல்லையா, நபும் சகம். நம்ம எல்லாம் அலி, நம்புவோம் ஆனா நம்ப மாட்டோம். ப்ரூஃப் கேட்போம். என்ன கேட்போம்? ப்ரூஃப் கேட்போம். ஏன்னா அறிவு இல்ல, படிப்பாளிங்களா, நம்ம எல்லாம் படிப்பாளிங்கல்ல. எதையும் ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம ஏத்துக்குவோம். அதனாலதான் நம்ம அலின்னு சொன்னேன். நம்மளுக்கு சாமி எப்படி இருப்பாருன்னா உடனா தான் இருப்பாரு. ஏன்னா நீ காமிச்சாலும் பார்க்க போறது இல்ல, புரிஞ்சுக்கவும் போறது இல்ல, உன் ஜென்மத்துக்கு உரைக்கவும் போறது இல்ல. அதனால சாமி உடனா இருக்கிறார். அப்ப குருநாதருடைய பார்வைப்பட்ட உடனே இரண்டற்ற தன்மை கிடைக்கிறது. சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே, சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே. இந்த இரண்டற்ற தன்மை நமக்கு வாய்க்கிறது. அப்போ வேறாக இருக்கின்ற இறைவன், கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கும் இருக்குன்னு சொல்றவனுக்கும் சாமி வேறா தான் இருக்கிறாரு. அப்புறம் உடனா இருக்கின்றாரு, அப்புறம் ஒன்றா இருக்கின்றாரு. அப்ப யாருக்கு ஒன்றா இருக்கிறாருன்னா குருவர்கள் பெற்றவர்களுக்கு, காரியத்தையும் காரணத்தையும் கடந்து கர்த்தாவை அறிந்து கொண்டவர்களுக்கு சாமி ஒன்றா இருக்கின்றார். அட இவ்வளவு நாளா பூசை செய்யறவனையும் பூசையை ஏத்துக்கிறவனும் வேற வேற நினைச்சிட்டு இருந்தேன். ரெண்டு பேரும் ஒண்ணுதான். பாடுறவனும் பாட்டை ஏத்துக்கிறவனும் ஒன்னாயிட்டா என்ன ஆயிடும்? அதுக்கு பேர் யோகம். சரியிலிருந்து கிரியை, கிரியிலிருந்து யோகம், யோகத்திலிருந்து ஞானம், ஞானத்திலிருந்து அனுபூதி, அனுபூதி ஆசானாக மாறிவிடும். அதான் குருவா மாறி. இதுதான் அந்த ரகசியம். அப்போ உலக இயல்ப இதுவரைக்கும் மூச்சு காத்து மூக்கு வழியா 6 விரல் எடை போச்சுன்னா 80 வயசு வரலும் இருப்பாங்கன்னு அளந்து சொன்ன திருமூல நாயனார் இங்க உலக இயற்கையை பட்டவர்த்தனமா போட்டு உடைச்சிட்டார். பிறப்புன்னு ஒண்ணு எடுத்துட்டியா, மரணம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள நீ யாரை தேடி அடையணும்? இறைவனுடைய திருவடியை தேட. அப்ப நம்ம நோக்கம் என்னன்னா இறைவனுடைய திருவடி தான் நோக்கம். இறைவனை அடைவதற்காக தான் நாம எல்லாம் வந்தோம். வந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வேற எதையோ தேடிட்டோம். தேட விட்டுட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் இயற்கைக்கு முரணான ஒரு சம்பவம். இதுதான் இயற்கைக்கு முரணானது. ஆனா அடிக்கடி நான் சொல்றேன், குழந்தைகளை எதுவும் ஆக போறோம்னு நம்ம தீர்மானிக்க கூடாது. இறைவனுடைய திருவடி தான் சுட்டி காமிக்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த சம்பவம் மட்டும் நடந்துருச்சுன்னா செல்ஃப் ரியலைசேஷன் தானா நடக்க ஆரம்பிச்சிடும். குழந்தைதான் தன்னறிவு பெற்றவர்கள், தன்னை அறிந்தவர்கள், அவர்களே தன் தலைவனை அறிவார்கள். பசுவை அறிந்தவர்கள் பதியை அறிவார்கள். பாசத்தில் கட்டுண்டவர்கள் பசுவை ஒருபோதும் உணர மாட்டார்கள். உயிரறிவு அவங்களுக்கு வராது. 3 சண்டையிலேயே மூழ்கி இருப்பாங்க. ஆட்டுக்கடா சண்டை முடியாத மாதிரி மாடு சண்டை போட்டா முடியாது. அந்த மாதிரி ஈகோ முட்டி ஆணவமும் இன்னொரு ஆணவம் மோதிக்கிட்டே இருக்கும். அவ்வளவு. கோழி சண்டையும் முடியாது, ஆட்டு சண்டை முடியாது, மாட்டு சண்டையை முட்டி தான் முடியும். கொம்பு முடிஞ்சு உறிஞ்சு உடைஞ்சு. அது போல இந்த 3 கடந்த பிறகுதான் சண்டையே நிற்கும். தமோ குணத்துல சண்டை உண்டு, ரஜோ குணத்துல போர் உண்டு, சத்துவ குணத்துல சமாதானம் உண்டு. அப்ப எந்த குணம் வேணும்னு யார் முடிவு பண்ணணும்? குருநாதர் வந்தாருன்னா ஓடி போயிடும் தமோ குணம். குருநாதருடைய பார்வைப்பட்டுச்சுன்னா ஆட்சி செய்யணுன்ற வெறி போயிடும், ஆளணுன்ற வெறி. நான் தான் பேசணும், நான் தான் பாடணும், நான் தான் பண்ணணுன்ற எண்ணம் போயிடும். எல்லாம் திருவருள் கருணுன்ற எண்ணம் வந்துடும். அப்ப சத்துவ குணம் மேலோங்கி விடும். சத்துவ குணம் வந்துச்சுன்னா பேதம் போயிடும். பேதம் இல்லா பெருமையனை உணரலாம். ஆதி கூலம் பிறப்பு என்னும் சுழிபட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேனை, இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இதுதான் கிரேட், இதுதான் செய்தி. அப்போ சாமியோட பெரும் கருணையினால பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா
அந்த உடம்பு பிஞ்சு காயா மாறி அப்புறம் செங்காயா மாறி கடைசியில பழமா பழுத்து விழுந்துரும். அது இயல்பு. அப்படி விழப்போற உடம்ப இந்த உடம்ப பெருமானுடைய கருணையினாலே ஆத்ம அனுபூதி, ஆன்மாவை பசுவை அறிந்து பதியை அறிந்து சத்து சித்து ஆனந்தமாக வாழலாம். அவ்வளவுதான். சத்தியத்தை தெரிந்து சிவத்தை அறிந்து கொள்வது சித்து. ஜீவன் சிவனாவதும் சிவன் சிவமாவதும் தத்துவமாகிறது. 96 தத்துவம் இதுலதான் முடியுது. பெருமானுடைய பெருங்கருணையினால குருநாதர் நமக்கு இதெல்லாம் தெரிவிக்கணும், அறிவிக்கணும். அப்பதான் இது நடக்கும். அப்படி அறியாம என்ற இருளை அவர் போக்கணும். நம்மளும் இறைஞ்சி கேட்கணும். எனக்கு தெரியல சாமின்னு ஒத்துக்கணும். நாலொரு மெனியும் பொழுது ஒரு ஒண்ணுமா என்னன்னு தெரியலையே சாமின்னு அப்படி ஒத்துக்கணும். இல்ல கண்ணீராவது விடணும். எனக்கு தெரியலையே, இந்த ஜென்மம் எடுத்து எனக்கு புரியலையே சாமி, யாராவது ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி எனக்கு அனுப்பி வைங்களேன். அப்படி என்னைக்கு நம்ம அந்த ஆணவத்தை விட்டு கேட்கிறோமோ அன்னைக்குதான் சாமி இறங்குறார், மனம் இறங்குறார். அன்னைக்குதான் சாமி இறங்குறார். அன்னைக்குதான் சாமி இறங்குறார். அப்போ ஒரு குருநாதர் நந்தியம்பெருமானுடைய பெரும் கருணையினால உபதேசம் பெற்று ஆணவத்தை பணிவாலும் கண்மத்தை ஒப்பு கொடுத்தல் என்கிற இருவினை ஒப்பாலும் மாயையை மயக்கத்தை பக்தியாலும் என்ன பண்ணிடணும், திருவடியில எம்பெருமான் திருவடியில புருவ நடுவுல வச்சு சரணடைஞ்சிட்டோம்னா இந்த உயிர் பதியாவது உறுதியாக்கி விடுகிறது. இந்த பதி நிலை அடையுது. பசு பதியை அடைகிறது. பாசம் விலகி விடுகிறது. பசு கட்டுக்களிலிருந்து விடை பெற்று பதியோடு சேர்ந்து விடுகிறது. அதான் பதி, பசு, பாசம். இந்த உண்மை நடக்கும். அப்ப நம்ம இறைஞ்சி வேண்டது இந்த ஆயுள் பரீட்சை என்ற தலைப்பின் கீழே 20வது பாடலை ஏன் இதை கொடுத்திருக்கிறாருன்னா, இறைவனை பணிவதால் இது நிகழும் அப்படின்ற ஒரு பெரிய தந்திரத்தை நமக்கு சொல்லியிருக்காரு. அதான் மந்திரம். பணியாதவர்களுக்கு ஒருபோதும் இது நிகழாது என்பதுதான் சத்தியம். அப்ப பணிஞ்சா எல்லா ரகசியத்தையும் கத்துக்கலான்றது தாத்பரியம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு உணர்ந்துட்டோம்னா சாமி நம்மளுக்கு பணிவுனால எல்லாத்தையும் கொடுப்பாரு. எல்லாம் மாற்று கருத்தும் கிடையாது. நான் கத்துக்கிட்டேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தெரியும்னு முடிஞ்சிட்டாலே முடிஞ்சு போச்சு. அந்த எல்லைக்கு போகக்கூடாது. ஏன்னா இது எல்லையற்றது ஞானம். அதுல ஒரு தூசு தான் நம்ம பிரம்மத்துல, ஒரு தூசு தான் நம்மள மாதிரி நிறைய உயிர் இருக்குது. எப்படி இந்த உலகம் நமக்கு சொந்தம்னு நினைக்கிறோமோ அது மாதிரி எல்லா உயிரும் தன்னை இந்த உலகத்தை சொந்தமா பாவிக்குது. அது வீட்டுக்கு அது வீடு முக்கியம். எப்படி ஒரு நாய்க்கு அது உயிர் முக்கியமோ, ஒரு குரங்குக்கு எப்படி அதனுடைய உயிர் முக்கியமோ, ஒரு பாம்புக்கு எப்படி அதனுடைய உயிர் முக்கியமோ, அதுபோல நமக்கு நம்ம உயிர் முக்கியம். ஆனா நாம மட்டும்தான் உலகத்துல பூனை கண்ணமுன்னா பூலோகம் இருந்து போச்சு நம்ம தான் நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை. நாம இல்லைனாலும் இந்த உலகம் நல்லாவே நடக்கும். அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது. நாம இல்லைனாலும் இந்த உலகம் செவனே நிகழும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நாம் நம்ம அறிந்து கொள்வது உத்தமம். அவ்வளவுதான். இதுல பணிவு மட்டும்தான் நமக்கு. ஏன்னா பூமின்ற ட்ரெயின் சுத்தின்னு தான் இருக்குது, போயின்னு தான் இருக்குது. யாருக்கோசம் நிக்கிறது கிடையாது. தன் கடமையை சரியா செய்து பூமி தன் அச்சில் சுழண்டு கொண்டுதான் இருக்கிறது. சூரியன் தன் அச்சில் விலகாம வந்துட்டு தான் இருக்குது. சந்திரன் தன் அச்சில் விலகாம வந்து இருக்குது. எல்லா கோள்களும் இந்த பிரபஞ்சமே தன் அச்சில் சரியாக சுழண்டு கொண்டுதான் இருக்கிறது.
நம்ம மனம்தான் மாயையில மாட்டி தவிக்குது. அவ்வளவுதான். குருநாதர் இந்த உண்மையை நமக்கு புரிய வச்சு, ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீ பணிவோட இருந்து, பக்தியோட இருந்து, ஒப்படைச்சு உன் வினையிலிருந்து கழிச்சுக்க, அவ்வளவுதான். அது எப்ப நிகழும்னா, சாமியோட குருவருள் பார்வைப்பட்டதான் நடக்கும். நல்ல குருநாதர் பார்வைப்பட்டா நடக்கும். அது நடக்கும். அதனால நம்ம இறைஞ்சி என்ன கேட்கணும்னா, சாமி கிட்ட இதுக்கப்புறம், சாமி என்னுடைய அறியாமை நீக்குங்க, நான் இன்னசென்ட்டா இருக்கிறேன், அவ்வளவுதான். செய்வது ஒன்றும் அறியேனே, செய்வது ஒன்றும் அறியேனே. அவ்வளவுதான். இந்த பக்குவம் வந்துருச்சுன்னா, சாமி நமக்கு எல்லாத்தையும் தருவார்னு சொல்லி, இன்னொரு முறை இந்த பாட்டை நான் படிச்சிடுறேன். திருச்சிற்றம்பலம். பிறப்பது சூழ்ந்த பெருந்தகை நந்தி, பிறப்பது சூழ்ந்த பெருந்தகை நந்தி, குறிப்பது கூடிய கோல குரம்பை, பழப்பதியாவது பற்றரும் பாசம் அழப்படி செய்வார்க்கு அகலும் மதியே. இதான் பாசம்னா என்ன, பசுனா என்ன, பதினா என்னன்னு தெரிஞ்சு குருநாதருடைய கையை பிடிச்சுக்கிட்டு, இந்த ஆணவத்திலிருந்து, இந்த கண்மத்திலிருந்து, இந்த மாயிலிருந்து நந்திய பெருமான் துணை அருளால குருவ நடுவில் நின்று குருநாதர் தொட்டு காண்பித்த இடத்தை சுட்டி காண்பித்து, தொட்டு காண்பித்த அத பயிற்சியின் மூலமாக யார் ஒருத்தர் இந்த 3 பெரும் துன்பங்களை கடந்து விடுகிறார்களோ, அவர்கள் எம்பெருமானுடைய திருவடியை அடைந்து விடுகிறார்கள். இந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க இந்த ஆயுளிலிருந்து, இந்த சுழற்சி ஆகிய இந்த உடம்பு எடுக்கிற இந்த சுழற்சியிலிருந்து மீண்டு விடுவார்கள். அப்படின்றதுதான் செய்தி. இயல்பாவே பற்று அருந்துரும். பற்றற்றானை பற்றக்கூடிய பெரிய பண்பு நமக்கு கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒட்டி ஒட்டாம இருக்கிற கலை நிச்சயம் வாய்க்கும். இதான் அந்த பாடல் சொல்லுதுங்க. ரொம்ப ஆழமெல்லாம் போகாம, பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா மரணம்னு ஒண்ணு இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா தோற்றம்னு ஒண்ணு இருந்தா, அது எந்த பொருளா இருந்தாலும், அது அவதாரமா இருந்தாலும் கூட சரிதான். அது முடிகிறது உறுதி. கிருஷ்ண அவதாரம், வராக அவதாரம், எந்த அவதாரமா இருந்தாலும் தோற்றம்னு ஒண்ணு இருந்தா அது முடியும். அவ்வளவுதான். அதுக்கிடையில அது எப்படி வாழுதுன்னா, ஆணவம் இல்லாம, தான் தான் செய்யறன்ற கர்வம் இல்லாம, மாயையில் இருக்கக்கூடிய மயக்கம் இல்லாம, இது 3த்தையும் விலகி சத்து சித்து ஆனந்தமா வாழ்ந்துச்சுன்னா அதுதான் சொர்க்கம். அதான் சொர்க்கம். வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திருவருள் கருணையினால நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி, இன்றைக்கு இது 20வது பாடலோடு ஆயுள் பரீட்சை என்கிற மிகப்பெரிய தலைப்பை நாம் முடித்திருக்கிறோம். இந்த உயிரினுடைய அளவு, மூச்சினுடைய அளவையெல்லாம் அளந்து நமக்கு மிக நுட்பமாக 80, 60, 50, 32, 33, 28, 20, 18, 12, 10, 5, 6, 3, 2 இப்படி மாதக்கணக்கில் மூச்சினுடைய அளவை நமக்கெல்லாம் அளந்து, இடகலை பிங்களை எல்லாம் நமக்கு சுட்டி காண்பித்து, இடது நாசியில் ஓடிய மூச்சினால் விளையக்கூடிய எல்லா விளைவுகளையும் நமக்கு தொட்டு காண்பித்த திருமூல நாயனருடைய பொற்பாதங்களை வணங்கி, அப்படி உயிரினுடைய அளவை நமக்கு தொட்டு காண்பித்து, சுட்டி காண்பித்து, இவ்வளவு காலம் இது உயிர் வாழும் என்று நமக்கெல்லாம் காண்பித்து, ரகசியத்தை காண்பித்து கொடுத்திருக்கிறார்.
இருப்பினும் குருவருள் இருந்தால் அந்த கால எல்லையிலிருந்து, கால சக்கரத்திடமிருந்து, காலனிடமிருந்து நாம் தப்பிவிடலாம். குருவருள் இருந்ததுன்னா சுவாசம் உள்ள ஒடுங்கிடும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குருவருள் இருந்ததுன்னா மூச்சு வெளியே போகாது. மனம் வெளியே போனா தானே மூச்சு வெளியே போகும். மனமே ஒடுங்கிடுச்சுன்னா என்ன ஆகும்? மனமே ஒடுங்கிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ மூச்சு வெளியே போகல. அப்போ ஒடுங்கி நிற்கும். மனம் வியாபிக்கிற வரைக்கும் மூச்சு வெளியே போகும். மனம் அப்படியே உள்ள அழகா குருநடுவில் நின்று போச்சுன்னா அதான் சொர்க்கம். அப்படி நிக்கிறதுக்கு பழகணும். கொஞ்சம் கொஞ்சமா காலையில பார்த்து பழகணும். காலையிலயும் மாலையிலயும் சந்தியா காலங்கள்ல பார்க்கணும். 3ல இருந்து 5:20க்குள்ள முயற்சி பண்ணலாம். பகல் 12ல இருந்து 2:20க்குள்ள முயற்சி பண்ணி பார்க்கலாம். புருவ நடுவுல. இரவு 7:30ல இருந்து 9:50 வரைக்கும் அந்த இடம் நல்லா வேலை செய்யும். புருவ நடுவு. இது ரகசியம். மாலையில 6ல இருந்து 7 ரொம்ப ரொம்ப உத்தமம். இந்த மாலையில 6ல இருந்து 7க்குள்ள யார் உட்கார்ந்து தவம் பண்றாங்களோ அவங்க இருடிகேசனா ஆயிடுவாங்க. இருடிகேசனா இருளை வெல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் ஆகிவிடுவார். இதான் ரகசியம். அப்ப குருநாதர் தயவுல சுகாசனத்துல உட்கார்ந்து முதுகெலும்பை நேரா வச்சு சின்முத்திரையை பிடிச்சு இல்ல கையை ரெண்டும் கோத்துக்குன்னு வலது கண்ணு சூரியனாகவும் இடது கண்ணு சந்திரனாகவும் பாவித்து கொண்டு எம்பெருமானுடைய திருவடி புருவ நடு என்ன அப்படி பாவிச்சு மேல யார் ஒருத்தர் பாக்குறாங்களோ சுவாசத்தை வாய் வழியா விடாம மூக்கு வழியா விடாம மெதுவா தொண்டைக்குழி வழியா மேல இழுக்கக்கூடிய கலையை யார் குருநாதர்கிட்ட கத்துக்கிறீங்களோ அவங்க தான் அந்த சாகா கலை பெற்றவர்கள். அந்த சுவாச கலையை நீங்க கத்துக்கணும். அதுக்கு பேர் கதின்னு பேர். சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்னுடைய தீவினை மாலும், சிவ சிவ என்னுடைய தேவரும் ஆவார். சிவ சிவ என்ன சிவகதி தான். அதான் சிவகதி. நீ என்ன கதி அடைவியோ கேட்கறாங்கல்ல, இதான் சிவகதி. சிவகதி என்பது தன்னில் தானே லயித்திருப்பது தான் சிவகதி. தன்னில் இருக்கும் ஈஸ்வரனை உணராம பிற பொருளை விருப்பப்படுறதுதான் அவகதி. தன்னில் இருக்கும் இறைவனை மறந்து புறப்பொருளை தேடும் உயிர்களுக்கு அவகதி. தன்னில் இருக்கும் ஈஸ்வரனை தன்னில் தானே பார்ப்பதற்கு முயற்சி செய்வது சிவகதி. அவ்வளவுதான். சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்னுடைய தீவினை மாலும், சிவ சிவ என்னுடைய தேவரும் ஆவார். சிவ சிவ என்ன சிவகதி தான் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலே கண்ணின் நல்ல அக்துரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் பொருநாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லணையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடை கண்களை ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் வங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு பிறகு 9:50க்குள்ள சிறப்பு நிகழ்ச்சிகள் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பிறவி பெரும்பயனை அடையும்படி பணிவன்பு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. அனைவருக்கும் வணக்கங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க.